தெரியலடி, இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. டேய், நான் தான் சொல்றேன்ல, சொல்ல சொல்ல ஏன் அப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு அவளுக்கும் பிடிச்சிருக்கு, நீ ஏன் தேவையில்லாம நடுவில் வர? சார் இங்க பாருங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு இவருக்கும் பிடிச்சிருக்கு, நீங்க ஏன் சார் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க இப்ப? ஓ அப்படியா? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவரும் அவங்களும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால பிரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பா ஒன்றும் சேர்ந்துருவாங்க. முடிஞ்சு போன கதை தானே, ஒன்றும் இப்போ ஒன்றும் நடக்கல. இதோ பாரு, அவ எனக்கு வேணும், நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நான் அவளுக்காக தான் இவ்வளோ தூரம் இங்க வந்திருக்கேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அவளுக்கு என்ன இப்போ பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ என்னதாங்க சொல்ல வரீங்க? அவளை விட்டுருங்கன்ற. முடியாது. அப்படியா? என்னாலே விட முடியாது. நீ வேணா பாரு, அவளை திரும்ப பழையபடியே நான் லவ் பண்ண வைப்பேன். ஓ, முடிஞ்சா பண்ணி காட்டு. ஏன்டி சவால் விடுறியா நீ? ஆமா, சவால் தான். சரி, பாத்தரலாம். என்ன ஆர்குமெண்ட் முடிஞ்சிச்சா? எனக்கு ஷூட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நமக்குள்ள இப்படி சவால் விட்டுக்கிட்டதெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம். சரி, நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்பியா? என்ன சொல்லு. சப்போஸ் அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நீ விலகிடணும், உன்னை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் விலகிடுறேன். சரி, நான் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன். டீல். உனக்கு டீல்னா எனக்கும் டீல். இதோ பாரு, அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ விலகிடணும், அப்போ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. சரி, உனக்கும் அதே தான். டேய், என்ன நிக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கியா? டீல்லாம் போட்டுட்டு இருக்க? வேற என்னடா என்ன பண்ண சொல்ற? நான் இத்தனை வருஷமா லவ் பண்ண, எனக்கு அவ தான் வேணும்னு சொல்றான். டேய், நிக்கிக்கு உன்னதாண்டா பிடிச்சிருக்கு. அது என்னால உணர முடியுது, ஆனா இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கே. பயப்படாதடா, கண்டிப்பா சிஸ்டர் உன்னதான் லவ் பண்றாங்க, நீ தேவையில்லாம போட்டு வரி பண்ணிக்காத. ஒருவேளை அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? டேய், சிஸ்டர் அப்படி கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஏன் இப்ப ஃபேஸ் அவ்வளோ சோகமா வச்சிருக்க? இல்ல, யாரும் இல்லாத எனக்கு அவ தான் ஒரு உலகமா தெரிஞ்சா. அவ அவ இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியலையே. ஏய், நான் உனக்கு இல்லையாடா? அப்ப இத்தனை நாளா ஃப்ரெண்டு, நான் எதுக்கு உன் கூட இருக்கேன் சொல்லு? நான் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துருவேனா? நிக்கியை ஒன்று பிரிக்க விட்டுருவேனா? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. தேங்க்ஸ்டா. இது என்ன புதுசா தேங்க்ஸ்லாம்? நீ தானே சொல்லுவ தேங்க்ஸ்லாம் சொல்லாதானே. ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட எப்படி வந்து சேர்ந்தேன், ஒரு ஸ்டைலிஷ் மேனாக வந்து சேர்ந்தேன். அப்படியே நீ என்னை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, அதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். எனக்கு எப்படி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் புரிஞ்சுதோ அதே மாதிரி நிக்கிக்கும் உன்னோட லவ் புரியும்டா. அதுக்கு ஃபஸ்ட்டு நீ அவகிட்ட வாயை திறந்து சொல்லு, சரியா? சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, எங்கே பிடிக்கலன்னு சொல்லிடுவாளோன்னு. ஒரு நேரம் வரும்டா, தயவு செஞ்சு அந்த நேரத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாம சொல்லிடு, நீ அவள் மேலே எவ்வளோ ஆசை வச்சிருக்கன்னு. ஆனால் அவளுக்கும் என்ன பிடிக்கும் தானே? நான் தான் சொல்கிறேன்ல, என் பேச்சு நீ நம்ப மாட்டியா? அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நம்பு. தேங்க்ஸ்டா. பாரு, இப்போ தானே சொன்னேன் தேங்க்ஸ்லாம் வேணான்னு. என்ன இவனுங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறானுங்க? ஷூட் இருக்குன்னானுங்க, என்னன்னு போய் கேட்போம். நிதிஷ். டேய், சக்தி வரான்டா. டேய், அவன்கிட்ட இங்கே நடந்தது எதுவும் சொல்லாத, சரியா? இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஏன்டா அவன்கிட்ட சொன்னா என்ன? வேணாம், யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னாலும் முடிவு பண்ணோம். எப்படி இருந்தாலும் அவன் நிக்கிட்ட சொல்லிடுவான், எனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி சொல்லிடுவான். சொல்கிறது கேளு, நமக்குள்ளேயே இருக்கட்டும். சரிடா. டேய், நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்கள் 2 பேரும் ஏதோ சின்சியராக பேசிகிட்டு இருக்கீங்க. டேய் வாடா மச்சான், ஒன்றும் இல்லை, ஷூட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், 2 பேரும் ஷூட் இருக்குன்னு தானே சொன்னீங்க, இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அதுவா, அது ஏதோ இந்த கேமரா வந்து சரியாக ஒர்க் ஆகலையா, அதான் இங்கே வந்தோம், இப்போ திரும்ப கூப்பிட்டாங்க போகணும். ஓ சரிடா, போய் பண்ணுங்க, நானும் போகிறேன். ஆமாம், நீ மட்டும் எங்கே தனியாக போயிட்டு வர? வேற எங்க, கேண்டீனுக்கு தான் போயிட்டு வந்தேன். என்ன எங்கெல்லாம் கூப்பிடாமே போயிட்டு வந்திருக்க? அடே ஏன்டா நீ வேற, நானே ஒரு பொண்ணோட நம்பருக்காக போயிட்டு வந்தேன். டே, என்னது இது புதுசா? டே, அன்னைக்கு நான் சொன்னேன்ல நம்ம கேம்பிங் போனப்ப. ஆமாம். ஓ, அந்த பொண்ணோட நம்பரா? சரி சரி. நம்பர்லாம் கிடைச்சிருச்சுடா, ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு முடிஞ்சா வீட்டுக்கு வான்னு சொல்லிருச்சா, அதான் அட்ரஸை கேட்கறதுக்காக போனேன். கிடைச்சதா மச்சி? கிடைச்சிருச்சுடா. அப்புறம் என்ன, போய் மீட் பண்ண வேண்டியதானே?
ஆ இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. டேய் நீ நீ ஒழுங்கா போய் பேசுடா, பேசினா தானே எதா இருந்தாலும் தெரியும். அப்படிங்கிற? ஆமாண்டா, போய் பேசு ஃபர்ஸ்ட். சரிடா, அப்போ நான் போய் பேசி பார்க்குறேன் அவள்கிட்ட இன்னைக்கு. அம்மா, இவன்கிட்ட கேண்டீனில் நடந்ததை சொல்லலாமா வேணாமா? சொல்லலாமா? இல்லை வேணாம், அவனே 1008 பிரச்சனையிலையும் கவலையிலையும் இருக்கான். எதுக்கு இதை வேற சொல்லி இன்னும் கஷ்டத்தை கொடுக்கணும்? சரி வேணாம், நம்மளே பார்த்துக்கலாம். என்னடா புலம்புற? கொஞ்சம் வெளியில தான் புலம்பா நல்லா. அதுவா? அது அவளை போய் எப்படி பார்த்து பேசி, ஐயோ அதை நினச்சா கொஞ்சம் பயமா இருக்கு, அதான். பயப்படாதடா, தைரியமா போ, உன்னாலே முடியும். சரிடா, சரி வாங்க போகலாம். எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க? சரி நீ போ, நாங்க ஷூட் முடிச்சுட்டு வந்துடுறோம். அப்போ சரி, நான் போகிறேன், வாங்க. சரிடா. டேய் நீ சக்திக்கு அட்வைஸ் பண்றியே, நீ ஃபர்ஸ்ட் அப்படியா இருக்க? ஏன்டா? கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு எனக்கும். சரி சொல்லிடுறேன், எப்படியாச்சும் சொல்லிடுறேன். அது சரி வா போகலாம், நமக்கு ஷூட்டுக்கு டைம் ஆச்சு. எப்போ தெரியுமா உனக்கு கூப்பிட்டு வந்தேன், அங்கே பேசி சண்டை போட்டு இங்கே வந்து ஐயோ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வா போகலாம். சரி வா. என்னடி போர் அடிக்குது. இவன் போனவனையும் ஆளை காணோம், ஷூட்டுக்கு போறேன்னு சொன்ன ப்ரோவையும் ஆளை காணோம். என்னடி பண்ணலாம்? வருவாங்க. டேய் சக்தி எருமை, உனக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமா? அது ஏன்டி கேட்குற? என்னடா அட்ரஸ் கிடைக்கலையா? அதெல்லாம் கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன? அந்த பிரதீப் இருக்கான்ல எருமை, ஆமா, அவளுக்கு என்ன? ஆத்திக்கிட்ட என்னை பற்றி பேசி என்னை லவ் பண்ண வைங்கன்றான். என்னடா சொல்ற? நான் தான் இப்பவே சொன்னேன்ல, பாத்தீங்களா? ஆத்தி, இதுக்கு எதுக்குடி நீ டல்லாகிற? நாங்கள் என்ன சேர்த்தா வைக்க போகிறோம்? அப்பயே உன்னோட ஹெல்ப் வேணாம்னு சொன்னேன், இப்ப பாத்தியா? நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவோமா லூசு? ஆத்தி, அவன் கடக்கறான்டி, அவனும் ஒரு ஆளா? நாங்க பாத்துக்கிறோம் சரியா? எங்களை மீறி அவன் வந்துருவான் உன்கிட்ட பேசுறதுக்கு. சரிடி, இதுக்குதான் சீக்கிரமா அருண் சார் லவ் பண்ணு, அப்பதான் யாரும் உன்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொன்னா கேக்குறியா? ஐயோ, நிக்கிட்ட வேற தனியாக பேசணும். ஆத்திக்கிட்ட சொன்னால் அவள் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். போடி, அதெல்லாம் முடியாது. இத பாரு, உனக்கு அவர் தான் செட் ஆவாரு, நல்லா ஸ்மார்ட்டாவும் இருக்காரு, புரிஞ்சுக்கோடி. நீ புரிஞ்சுக்கோடி, எனக்கெல்லாம் வேணாம். இல்லை இப்போவே அவள் இப்படி பண்ணுறா. இன்னும் அதெல்லாம் சொன்னால் அவர்கிட்ட பேசக்கூட மாட்டான். நம்ம நிக்கிட்ட தனியாக சொல்லிக்கலாம். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் கோச்சிட்டு போயிடும் சொல்லிட்டேன். கோச்சிட்டு போகிறாளாம். அப்போ இதுதான் சரியான நேரம். எப்படியாச்சும் நிக்கிட்ட பேசிடலாம், அவளை கோவப்படுத்துவோம் ஃபஸ்ட்டு. நாங்கள் சொல்கிறோம்ல, நீ அருண் சார் தான் லவ் பண்ணுற. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ என்ன சொல்கிறது? நாங்கள் சொல்கிறது செய்யவே செய்ய மாட்டியா? ஐயோ, நான் தான் எனக்கு யாரும் வேணாம்னு சொல்கிறல, தயவு செஞ்சு நான் ஆளை விடுங்க, நான் போகிறேன். ஆத்தி, நீ அவ போறாடா, நீ போட்டு வாய மூடிட்டு நிக்கிற. அவள் போட்டுன்னு தான் அப்படி பண்ணேன். ஏன்? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனையும் சொல்ல முடியாது, நல்ல விஷயம்னும் சொல்ல முடியாது. அது நான் சொல்கிறேன். சரி சொல்லு. நம்ம ஆஃபீஸில் 2 பேர் இருக்காளுங்களே. யாரு? அந்த பிரீத்தி ரேஷ்மாவுமா? அதுங்களே தான். அதுங்களுக்கு என்ன பிரச்சனையா? திரும்ப எனக்கு வந்து வந்துட்டாங்க, ரொம்ப பண்றாளுங்க. அன்னைக்கு அதான் ஆத்தி சொன்னால, அவள் தள்ளி விட்டா, நான் கூட அவர் மேலே விழுந்துட்டேன்னு. ஆமா. அதனால என்கிட்ட வந்து ஆத்தியை ஒதுங்கி நிற்க சொல்லு, அவர் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறாடி அந்த பிரீத்தி. என்னடா இது புது கதையா இருக்கு? அவதான் நம்ம பாஸ லவ் பண்றாளே. அட நீ வேற, அதெல்லாம் உதறி தள்ளிட்டா போல. ஆனா இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. சரி, நம்ம சொன்னா மட்டும் தெரிஞ்சிடவா போறாளுங்க, விடு. சரி, என்னாச்சு சொல்லு. அதான் அதனால ஆத்தியை ஒதுங்கி நிற்க சொல்லு. அப்புறம் என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு மிரட்டிட்டு இருந்தா. சும்மா விட்டாவல? நான் சும்மா விடுவேனா? நான் கூட சும்மா இருந்திருப்பேன். அவள் ரொம்ப பேசி என்னையே சவால் விட வச்சிட்டா. என்னன்னு? கண்டிப்பாக நான் ஆத்தியும் அருணையும் சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டேன். சூப்பர்டா, சூப்பர் விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏண்டி இந்த ஆத்தி என்னடி அவர்கிட்ட பேசக்கூட மாட்டேங்குது, கோச்சிட்டு போறாளே, எப்படி அப்புறம் சேர்த்து வைக்கிறது? விடு விடு, பாத்துக்கலாம். இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேணாண்டி. ஆமாண்டா, அப்புறம் அவ பாரு ஆபீஸ்க்கே வராம இருந்துப்பா. நான் சவால் விட்டுருக்கேன், எப்படியாச்சும் 2 பேரும் சேர்த்து வைப்பேன்னு. அதை முடிச்சே ஆகணும். முடிச்சு காட்டுவோம். சரி, இப்போ கோச்சிட்டு போயிட்டாலே என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரத்துல அவளே வந்துருவா, வெயிட் பண்ணுவோம். நான் போனா அப்படியே விட்டுருவீங்களா? பேசாதடா அவள்கிட்ட. நான் தானே உங்ககிட்ட கோச்சிக்கணும், என்ன நீங்க கோச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க?
ஏய் நிக்கி, டேய் சக்தி, இப்ப 2 பேரும் பேச மாட்டீங்க. அப்போ நாங்கள் சொல்கிறதுக்கு நீ ஒத்துக்கோ. எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? நீ ஏன்டி எங்களை புரிஞ்சிக்க மாட்ற? சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளீஸ், அதோட விட்டுருங்களேன். ட்ரை பண்ணணும். ம் அப்போ சரிப்பா. என்ன 3 பேரும் இவ்வளோ சின்சியராக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அதுவா, இன்னைக்கு ப்ளீஸ் இதெல்லாம் விட்டு சொல்லாத. ஏன் சொன்னா என்ன? ஏய் ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறதெல்லாம் சொல்லாதீங்க. என்னாச்சு 3 பேரும் வாயை பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? அட மத்தியானம் என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு இருக்கோண்டா. உங்களுக்கு தான் பிரியாணி பிடிக்குமே, பிரியாணியே சொல்லிடலாமா? ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ, நானும் இவனும் போய் ஏதாச்சும் இங்கேயே கேண்டீன்லேயே பார்த்து வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படின்னா நானும் வரேன். ஏன் நானே? ஏய் நீ இங்கே இருந்து ப்ரோ கிட்ட பேசிட்டு அவர் தனியாக இருப்பார்ல. ம் சரிடி. ஏன் நானும் வரட்டுமா? டேய் நீ இங்கே இருடா. இப்போ தானே ஷூட் முடிஞ்சு வந்தேன். வெயிட் பண்ண, நாங்கள் இவ்வளோ நேரம் வெட்டியாக தான் இருந்தோம். நானும் சிவாவும் ஆர்த்தியும் போயிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு உன் கூட இருப்பா பேச்சு துணைக்கு. இதுவும் நல்லா இருக்கே. சரி வாங்க நாமலாம் போகலாம். வாங்க போகலாம். அப்புறம் நிக்கி ஏதாச்சும் பேசலாமா? பேசலாமே. சரி வாங்க, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. சார் நீங்கள் தானே ஷூட் போயிட்டு வந்தீங்க, வந்து உட்காருங்க வாங்க. பரவாயில்ல நிக்கி, நான் நின்னுக்கிறேன். சார் நான் சொல்கிறது கேட்பீங்களா? வாங்க. நிக்கி நீங்களும் உட்காரலாம்ல, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? அட பரவாயில்ல சார், நான் நினைக்கிறேன். நாளைக்கு வருவீங்களா? வருவனே, நீங்க சொன்னா இங்கே இருந்துட வேண்டியதான். சார் சொல்லுங்க சார், நாளைக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா? வருவேன் நிக்கி. நிக்கிட்ட கேட்கலாமா வேணாமா? இப்பதான் யாரும் இல்லை. சார் ஐயோ அவள்கிட்ட எப்படி கேட்கறது? கேட்டா பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி அவனை தான் பிடிக்குமோ? அட என்னாச்சு இவருக்கு, எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கேன் சார். ஐயோ ஹார்ட் வேறு படங்குது. எப்படி கேட்கறது அவள்கிட்ட? கேட்கலாமா வேணாமா? சார் 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 நிக்கி கூப்பிட்டீங்களா?